கல்யாணம் ஆகி உன் புருஷன் வெளிநாட்டுல உனக்கு இங்கதான் இப்பவே புள்ள வேணும். இந்த ஊரை விட்டு நான் போகும்போது திரௌபதி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாரு ஆர்வகல்ல. இந்த ஊரை விட்டு காலையில போகும்போது ஒரு புள்ளையோட தான் போகணும். யாரு புள்ள கேட்டியா? புள்ள கொடுத்துருவான் சாமி. உனக்கு புள்ள கொடுக்குறாளா வேணுமா இல்ல புள்ளையா வேணுமா? எனக்கு புள்ள வேணும் சாமி. புள்ள வேணுமா என்ன செய்யற? என்ன செய்யணும்? புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறான். ஆமா. நேரம் இந்த பூசாரி தயாராகிறார பாரு, அவர்கிட்ட போய் புள்ள வரும். பூசாரியா காணுமே. பூசாரிக்கு போய் புள்ள வரல. ஆமா வரல. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நேரம் இந்த ஊர்ல மாட்டு தவணைகளை கட்டி வச்சிருப்பாங்க, மாட்டு ஆஸ்பத்திரியில. ஆமா. அதுல ஒரு தவணை மாதிரி இருக்கு பாருக்கிறியா? ஆமா. அது எதுக்கு? அங்க போய் நில்லு இப்படி. சரி. டிராக்டர் ஓரம் பண்ணிட்டு ஊசி புள்ள வரும். சாமி அப்படி வரலனா? அப்படி வரல என்ன பண்ற? ரோட்டுக்கு இன்னே ஒரு கொரியர்ல பார்சல் பண்ணி நேரா வெளிநாட்டுக்கு அனுப்புனாக்க வெளிநாட்டு வேகத்துக்கு கொஞ்சம் ஊத்தி தமிழ்நாட்டுக்கு அனுப்புவோம். சரி. நைட்டு 12 மணிக்கு உடச்சு வாயில ஊத்திக்கு. ஊத்துனா புள்ள வந்துருமா? அப்படி வரலனா? அப்படி வரல. நீ புள்ள பெக்க தேவையில்லை. இனிமே அவன்கிட்ட கொடுத்துடலாம். ஆவோ ஆவோ. எவன்டி சொன்னா கண்ணு தெரியாது உனக்கு போறன்னு? கடவுள் கொடுத்த ரெண்டும் கரெக்டா சைஸா தானே வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு குறை இருக்கு, அதை தீர்த்துட்டு போங்க. என்னம்மா குறை? நான் பிறந்து 30 வருஷம் ஆகுது. சரி. இன்னும் வயசுக்கே வரல சாமி. முன்னிட்டமா நான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த மயில போடுறேன். எதுக்கு இவன் என்ன அப்படி அடிக்கிறான்? அந்த பிள்ளை இதுதான் வயசுக்கு இல்லைங்கிறா. இவன் என்ன பண்றான்? அடி பார்ப்போம். நம்ம அடிக்கு பதில படுத்து சொல்லுங்க. சரி. வயசுக்கே வரல சாமி. நீ என்ன பண்ற? வரும்போது எதுல வந்த? போகும்போது பஸ்ல போகும்போது நடந்து போ. போற வெளில ஒரு தென்னை மரம் பனை மரம் ரெண்டு சோடியா நிக்கும். தென்னை மரத்தை விட்டுரு. பனை மரத்துக்கு அடியில ஒட்டு துணி இல்லாம அவுத்துரு. 20 வாட்டி ஏறி இறங்குனா சதாம்பேர் யாரோ வந்துருச்சு. சேஜி குட்டு நோட்டு வெடி வச்சுக்கிற வச்சு கிளம்பு. பெரிய தண்டவரமா பார்த்து கால தூக்கி வச்சு தண்டவாளத்துல படுத்தும் இல்ல. கரும்பற்ற கொடுவா பண்ணிட்டு இருக்கும். கஷ்டப்படுற கொடுவா வாங்கி ஒரு ரீ போடு. வயசுக்கு வரல அத்த மரப்பாச்சு கட்டையா? இதுக்கு மேல நீ வயசுக்கு வந்து என்ன பண்ண போற? வயசுல எல்லாமே புள்ள பார்க்கலாம். அவர் வீட்டுல படுத்திருந்த 6 வீட்டுல படுத்து அதனாலதான் முடியாம கிடக்குறாரு. சரி பரவாயில்ல அம்மா, நீ வயசுக்கு வரத்தாதம்மா. அவட்ட நீ உன்னை பார்த்தாலே மழை இருக்க போகுது சாமி. இவ்வளவு 2 பேர்த்தோட அவன் ஒரு மார்க் மேல ஆடுறாடா. என்னம்மா? தொடர்ந்து 4-5 நாளா வேலை. சரி. ஆரம்பவண்ண வீட்ல அசந்து தூங்கிட்டேன். யாரோ இந்த ஊருக்காரங்க அட்வான்ஸ் கொடுக்க வந்தவங்க புள்ள கொடுத்துட்டு போயிட்டாங்க சாமி. யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்களேன். ஊரும் சரியில்லை. இந்த ஊர்ல அட்வான்ஸ் கொடுத்தவங்க ஆறுமுகண்ண விட்டு நீ படுத்துறது ஆடிக்கிட்டு அசந்து ரொம்ப அசந்து தூங்கிட்ட. கரகாரத்துக்கு புக்கிங் பண்ண வந்தவங்க கொஞ்சம் புக்கிங் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அப்ப யாரும் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சாமி வந்தாருன்னா இல்ல உனக்கு புரோகர் வேலை பாக்குறேன்னா அசோகா கொஞ்சம் மூஞ்ச காட்ட சொல்ல. அசோகா புள்ள கொடுத்த அசோக தயவு செய்து உள்ள வரும். அவரா இருப்பாரா? அப்படி இல்லனா என்ன செய்யற? எந்த மெத்தையில படுத்திருந்தியோ? மெத்தையில படுத்திருந்த? வீட்டுல அவங்க வீட்டுக்காரம்மா இருக்கும் டிஸ்டர்ப். நான் சொல்றது கேளுங்க. எந்த மெத்தையில படுத்திருந்தா அதே மெத்தையில அப்படியே நீ எப்படி படுத்தி அப்படியே படு. இந்த ஊர்ல இருந்து வந்த 10 பேர்த்த மறுபடியும் வரிசையில அனுப்புறோம் ஒவ்வொருத்தரும். இந்த புள்ள பொறுத்தவரை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும். அப்படி தெரியலன்னா என்ன சாமி பண்றது?
அப்படி தெரியல இதுக்கு மருந்து நான் கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்க சாமி, என்ன சாமி பண்றது? இப்பதானே தை கொடுத்துருக்கு 10 தேதிக்கு மேலதான் கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் போயிட்டு போட்டு அதை விட எங்க அப்பாவுக்கு யாருக்கு அப்பாவுக்கு ஒரு பெரிய குறை. பெரிய குறை லைட் அந்த பக்கத்துல இருக்குங்க. மூஞ்சியாக காட்டுங்க. இந்த மூஞ்சிய பாத்தீங்களா? பால் வடிகிற முகம். இதா? ஆமா. தப்பல் அடிக்கிறான் பாருங்க. எனக்கு தெரியும், நானும் பிள்ளைகிட்ட இருந்து பாக்குறேன் அத. இந்த தப்பல் அடிக்கிறான் பாருங்க. இவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான். அது இல்லாம தெரியாம பொண்டாட்டி வச்சுக்கிற வாங்க கொடுத்தானே 5 பொண்டாட்டி வச்சுக்கிற வாங்க கொடுத்தானே கூடுறான். எனக்கு ஒண்ணு கொடுத்தா இந்தாடா. அந்த ட்ரம் அடிக்கிறான் பாருங்க. எனி டைம் செல்லையே போறான். அது கம்ப்யூட்டர்ல ஓடுறது போகுது. அவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான். இந்த லைட் அந்த பக்கம் திருப்புங்க. இந்த மூஞ்சிய பாரு. அட பாவி. இந்த மூஞ்சிய பாரியா. மத்த ஊரே மேய்ச்சு வச்சிருக்காமா. அவனே மூஞ்சிய பாத்தியா? அவன் கூட இந்த மூஞ்சிக்கு கூட ஒரு பொண்டாட்டி ஒண்ணு வப்பாட்டி ஒண்ணு இருக்குது. சரி. நான் என்ன வாசிக்கிறேன் அங்க பாருங்க. அவர் வாயை பச்சை கைய அங்க போட்டாங்க. நம்ம செட்ல யாராலும் சொன்னா அவரை சொல்லாதீங்க. ஏன்? அவர் பாவம் வாய் வீங்கி போயிருக்கு. அவருக்கு கூட 2 பொண்டாட்டி. ஆனா எங்க அப்பா முழுக்க அடிக்கிறாரு. எப்படி அடி அடி அடிக்க போறாரு. அடி அடி அவன் எப்படி நீ விவரம் தெரியாதவங்கிற நீ அதனால பார்க்க மாட்ட. அவர் அடியில என்ன திரும்ப சொன்னாரு? என்ன சொன்னாரு? மறுபடியும் இப்ப அடிச்சு அடி அப்படியே நான் கோச்சு கலாடிங்க. அடிக்கும்போது அடியில பூம்பப்பா 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 எந்த புள்ளி வரும். சரி பரவாயில்ல, அவர் என்ன எந்த புள்ளியும் பார்க்காது. சரிங்க. ஏண்டி ஏண்டா வெறும் பேப்பரே இந்த போடு போடுறாரு. இப்படி கிடைச்சா என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாரு. அங்கால அம்மானுக்கு அடியில பொண்ணு